வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கிற அயலான் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, படத்தோட வில்லன் ஷாரத் கல்கார் மனுஷ சக்தியை விட ஒரு மிகப்பெரிய சக்தியை கண்டுபிடிச்சி உலகத்தையே அவனுடைய கண்ட்ரோலில் வைக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த சமயத்தில் ஏலியன்களோட வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன்களோட சூப்பர் பவராக இருக்கிற ஒரு கல் தவறுதலா பூமியில் விழுது. அந்த சூப்பர் பவர் கல் வில்லன் கையில் கிடைக்க வில்லன் அதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி முடிவில் ஆராய்ச்சி கூடமே வெடிச்சு சிதற, பூமியில் தட்பவெப்பநிலை மாற, சுற்றுச்சூழல் பாதிப்படைய, விவசாய நிலங்கள் அழிய, விவசாயியா வர்ற படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயனோட வாழ்வாதாரமும் பாதிப்படையுது. இன்னொரு பக்கம் இந்த ஆராய்ச்சியோட சிக்னல் வேற்று கிரகத்தில் இருக்கிற ஏலியன்களுக்கு தெரிய வருது. வில்லன் பண்ற இந்த ஆராய்ச்சி தொடர்ந்தா பூமியில் வாழற மக்கள் முதற்கொண்டு உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்த ஏலியன் பூமிக்கு வந்து வில்லனை பார்க்க, வில்லன் அந்த சூப்பர் பவர் கல்லை வச்சு ஏலியனை அடக்க, வில்லன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கிற ஏலியன் படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் கிட்ட தஞ்சமடையுது. ஒரு வழியா தான் ஏன் இந்த பூமிக்கு வந்தான்றதை ஹீரோக்கு புரிய வைக்குது. இது ஏலியன்களோட பிரச்சனை மட்டும் இல்லை, பூமியில வர ஒவ்வொரு உயிரினங்களோட பிரச்சனைன்னு ஹீரோ முடிவு பண்றாரு. கடைசியா சிவகார்த்திகேயனும் ஏலியனும் வில்லன் கதையை முடிச்சாங்களா, அந்த ஆராய்ச்சியை தடுத்து நிறுத்தினாங்களா, ஏலியன் மறுபடியும் அவங்க கிரகத்துக்கு போச்சா, மறுபடியும் சிவகார்த்திகேயன் விவசாயம் பண்ணாரா இல்லையான்றதான் படத்தோட கதை. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் இவர் மற்ற படங்களில் எப்படி நடிச்சிருந்தாரோ அதையே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் இவரை பார்க்கும்போது இந்த சீமராஜா மிஸ்டர் லோக்கல் பிரின்ஸ் படத்தில் என்ன அப்பியரன்ஸோட இருந்தாரோ அதையே தான் இங்கே கொடுத்துருக்காரு. அந்த ஃபீலை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த ரெமோ படத்தில் பண்ண மாதிரி, இல்லைன்னா இந்த டான் படத்தில் காலேஜ் ஸ்கூல்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பார் அது மாதிரி, இல்லை இந்த டாக்டர் படத்தில் காலர் பட்டன் போட்டுன்னு வெறப்பாக இருப்பார் இல்லையா அப்படி, இல்லைன்னா இந்த மாவீரன் படத்தில் ஃபங்கு வச்சுட்டு சென்னை லோக்கல் பாய் மாதிரி இருந்தார் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இங்கேயும் ஹேர் ஸ்டைலு இல்லை கெட்டப் சேஞ்சில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது மிஸ்ஸிங். அடுத்ததான் படத்தோட வில்லன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ன்றதால வேட்டியை மடித்து கட்டிட்டு முத்துப்பாண்டி மாதிரி ஒரு வில்லனை போட முடியாது. ஆனால் ஆடியன்ஸுக்கு யாருனே தெரியாத ஒரு வெள்ளத்தோலை பிடிச்சி இந்திக்காரனை கூட்டின்னு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு நடிக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. வில்லன் ரோலுக்கே செட் ஆகாத ஒரு டம்மியை போட்டு வில்லன் ரோலையே டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தத படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான். ஒரு படத்தோட சாங்ஸ் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ஆடியன்ஸ் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டா அந்த படம் அப்போவே 25% ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பாட்டு கூட இந்த படத்தில் கிடையாது. 99% ஆஃப் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன பாட்டு இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மொக்கையாக போட்டு வச்சிருக்காரு. படத்தில் வர்ற ஒரு சில காட்சிகள் ஹாலிவுட் படங்களையும் 2003 ரித்திக் ரோஷன் நடிப்பில் ரிலீஸ் ஆன கோயமில் காய படத்தையும் ஞாபகப்படுத்துது, அதையும் மறுக்க முடியாது. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் எந்த அளவுக்கு கோட்டை விட்டாரோ அது அப்படியே ஆப்போசிட்டாக பிஜிஎம் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை இழுத்து பிடிச்சிருக்காரு, தெரிக்க விட்டுருக்காரு. சாதா சீன்ஸை கூட எலிவேட் பண்ணி மாசாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ல ரசிக்க வச்சிருக்காரு. அதே சமயம் இது மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு அவர் செம்மையாக சூட் ஆவாரான்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் படத்தோட காமெடி. ஏலியன் படம் ஏலியனை வச்சு காமெடி பண்ணி அதை கலாய்ச்சி ஏதாவது காமெடி படமாக ஆக்கி வச்சுருவாங்களோ அப்படின்னு பயந்தா அப்படிலாம் இல்லை. சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், கருணாகரனாக இருக்கட்டும், இன்னும் 2-3 காமெடி நடிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஏலியனுக்கும் வர்ற அந்த கான்வர்சேஷன்லேயே நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு காமெடியை பயன்படுத்தியிருக்காங்க. அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்ததா இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர்னு கேட்டிங்கன்னா அது டெக்னிக்கல் டீம் தான். சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் டீம். இப்போல்லாம் 300-400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களில் வர்ற விஎஃப்எக்ஸே அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ தரமான விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஆச்சரியமாக இருக்குது. கொடுத்த காசுக்கு மேலே வேலை பார்த்துருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வாங்கின சம்பளத்துக்கு நேர்மையாக வேலை பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் ஓபி அடிப்பானுங்க. உண்மையில் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் டீம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்தத படத்தோட டைரக்டர் ரவிக்குமார். இன்று நேற்று நாளைன்னு ஒரு படத்திலேயே அவர் யாருன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் படம்னும் போது தமிழ் சினிமாவுக்கு புதுசு. லைட்டாக பிசுறு தட்டினாலும் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொடியூசரும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாமல் தைரியமாக ஒரு குவாலிட்டியான படத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அவன் 10-15 படம் பண்ணிவிட்டு என்ன ஜானரில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் 2 படம் தான் பண்ணியிருக்காரு, தரமான படைப்பாக கொடுத்துருக்காரு.
இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு படம் கொடுக்குறாருன்னா இவருக்கெல்லாம் சன் பிக்சர்ஸ் லைக்கா மாதிரியான பேனர்லாம் கிடைச்சா உண்மையிலே தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா இவருடைய தொலைநோக்கு பார்வை, அந்த விஷன் வெறித்தனமாக வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து குழந்தைங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் இந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை. சயின்ஸ் ஃபிக்ஷன் டைரக்டருக்கு பழசு, ஏலியன் தான் அவருக்கு புதுசு, நமக்கும் புதுசு. ஆனால் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அயலான், அயல் நாட்டுக்காரன் வேற ஒருத்தன்னு அர்த்தம். ஆனால் இந்த அயலான் நமக்கானவன், நம்மளில் ஒருத்தன், நம்மவன். அயலான் நிச்சயம் வெல்வான்.